அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை குறித்து பல்வேறு செய்திகளை நமக்கு முன்னால் தன்னுடைய சீரிய வார்த்தைகளால் எடுத்து இயம்ப தமிழ்நாட்டினுடைய இளம் பேச்சாளர் விருதுக்கு சொந்தக்காரரான தென்னகத்தின் அலிகர் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் படித்த மௌலவி அஜாஸ் அல் ஜமாலி ஹஃபிதஹுல்லா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். தாருல் சஆதத்துத் தாரைனின் சார்பாக, மதரசாவின் நிர்வாகத்தின் அங்கத்தினரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் மதரசா மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, இந்த மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களே, இந்த மதரசாவை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக தெரிந்த மௌலானா மௌலவி முஃப்தி முகமது பிலால் தாவூதி அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய இந்த மதரசாவின் நல விரும்பிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை நமக்கு வழங்கி இருக்கிறார். அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது சாதாரணமான வாய்ப்பு இல்லை. 3 விடயத்தை சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருளை அதை சாரும். ஒன்று, அல்லாஹ் ஒரு மனிதனாக ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் வழங்குவது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நீங்கள் நாடக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நேர்வழியான இந்த ஹிதாயத்தை உங்களால் வழங்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் இந்த ஹிதாயத். மனிதனாக படைக்கப்பட்டவுடன் அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்பது ஹிதாயத். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிதாயத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான அருள் என்பது மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன். எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடுவானோ அவருக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவான். இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய, இந்த மார்க்கத்தை ஆராயக்கூடிய, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கடத்தக்கூடிய இதை போன்ற நிலைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு வழங்குவான். 3ஆவதாக அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்பது இஸ்தஅமலஹு, அல்லாஹ் அவரை அமல் செய்ய வைப்பார். 3 அருள். முதலாவது ஹிதாயத்தை நாடுவான். 2ஆவதாக அவருக்கு அந்த ஹிதாயத்தினுடைய தெளிவை, அறிவை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். 3ஆவதாக அமல் செய்யக்கூடியவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஆக்குவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறார்.
இதற்காக நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நாம் ஹிதாயத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஹிதாயத்தை அறியக்கூடிய வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை படித்து, அந்த அறிவை படித்து அதை அமல் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை இந்த நேரம் வரை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள் சகோதரர். அந்த வகையில் மௌலானா சொன்னதை போன்று ரபீஉல் அவ்வல் உடைய மாதம், முதல் வசந்த காலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் உடைய மாதம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் ரபீஉல் அவ்வல் உடைய மாதம். காரணம், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்தார், உதிக்கச் செய்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா என்கிற நகரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் இந்த மாதத்தில். எப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதம் அல்லாஹ்வின் தூதர். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது நம்முடைய கடமை. இரண்டாக சொல்லுவார்கள், ஒன்று ஹுப்புல் ஃபித்ர், இயற்கையான நேசம். இன்னொன்று ஹுப்புல் இஹ்தியாரி, தேர்ந்தெடுத்து நேசிப்பது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. காரணம், நீங்கள் இப்போதான் மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இளைய பருவம், ஆழமாக இதை உள்வாங்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒன்று ஹுப்புல் ஃபித்ர், இயற்கையான நேசம். இயற்கையான நேசம் என்பது யாரிடத்தில் வரும்? அல்லாஹ். அல்லாஹ் இயற்கையாகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்வை நேசிப்பார்கள். ஒரு கஷ்டம் வந்தால் கடவுளை அழைப்பார்கள், ஒரு துன்பம் வந்தால் கடவுளை அழைப்பார்கள். இயற்கையாகவே அந்த அன்பு என்பது, அந்த பிணைப்பு என்பது அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் ஹுப்புல் இக்தியார் என்பது தேர்ந்தெடுத்து நேசிப்பது. ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அந்த மனிதனை பற்றி அறியாமல் நம்மால் அந்த மனிதனை நேசிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை அறிய வேண்டிய கடமை இருக்கு. காரணம், அவர்களின் அன்பு என்பது ஹுப்புல் இக்தியார் வரக்கூடிய ஒன்று. அவரை தேர்ந்தெடுத்துத்தான் நாம் நேசிக்க முடியும். அவர்களை அறியாமல் நாம் நேசிக்க முடியாது. யாராக இருந்தாலும் வாயால் சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று, ஆனால் உள்ள போய் சொல்கிறது. காரணம், அல்லாஹ் தூதரை பற்றி தெரியாது. அல்லாஹ் தூதர் எங்கே பிறந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பு முதற்கொண்டு மௌத்து வரை இருக்கக்கூடிய செய்திகளை நாம் சக்திக்கு உட்பட்டவரை நாம் அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க முடியாது. அது காரணமாக சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்போம், குர்ஆனை கற்றுக் கொடுப்போம். அதனோடு நபியுடைய வரலாற்றையும், நபியை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்போம். குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. அதனோடு சேர்த்து இதை கற்றுக் கொடுப்போம், அல்லாஹ்வின் தூதரை எப்படி நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறு என்ன, நமக்காக எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் பட்டார்கள், நமக்காக என்னவெல்லாம் செய்தார்கள். ரொம்ப முக்கியம் சகோதரர். அல்லாஹ்வின் தூதர் நமக்காக எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறார் என்று சொன்னால் புகாரி பதிவு செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு முறை கேட்பார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்காக நீங்க அல்லாஹ்விடத்திலே ஒரு முறை பிரார்த்தனை செய்ய வேண்டும், எனக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர் முன் செய்த பாவங்கள், பின் செய்ய இருக்கிற பாவங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை முடிந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரசூலுல்லாஹ் நமக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார், ஆனந்தம், ஆனந்தம். ரசூலுல்லாஹ் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே மடியில அப்படியே தன்னுடைய தலையை வைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ரசூலுல்லாஹ் ஆயிஷாவுடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, நான் உனக்காக பிரார்த்தனை செய்தது உனக்கு பிடித்திருக்கிறதா, உன்னை சந்தோஷப்படுத்துகிறதா? உன்னை ஆயிஷா, ஆமாயா ரசூலுல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுடைய பிரார்த்தனை என்பது. அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கக்கூடிய பிரார்த்தனை உங்களுடைய பிரார்த்தனை. நீங்கள் கேட்க தேவையில்லை, நீங்கள் உள்ளத்தின் எண்ணினாலே அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரித்து விடுவார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா, நீ அறிவாயா, என்னுடைய உம்மத்திற்காக என்னுடைய உம்மத்திற்காக நான் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். மக்காவில், மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடிய ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலும் என்னுடைய உம்மத் யாரெல்லாம் வருவார்கள், என்னுடைய உம்மத் என்னை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி அளிப்பாயாக, யா அல்லாஹ் நாளை மறுமை அவர்கள் ஈடேற்றத்தை கொடுப்பாயாக என்று ஒவ்வொரு வக்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார். எப்படிப்பட்ட சகோதரர்கள், எப்படிப்பட்ட ஒரு
அன்பு நம் மீது யாரென்றே நமக்கு தெரியாது. நாம் யாரென்றே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது, நம்முடைய பேர்கள் தெரியாது. ஆனால் என்னுடைய உம்மத்திற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அவர்கள் வெற்றியடைய வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்க வேண்டும், அவர்கள் ஈடேற்றம் பெற வேண்டும். நாளை மறுமையில் ஒருபொழுதும் நாளை மறுமை நரகவாசிகளாக அவர்கள் மாறிவிடக் கூடாது என்று கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் பிரார்த்திச்சு. அதே போல மரண நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத்துடைய ஹாலம், சக்கராத்துடைய ஹாலம் நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துடைய நேரங்கள் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹ் தொண்டைக்குள்ளே அடைக்கும் போது மலக்குல் மௌத் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். ஏன்னா நபிமார்களுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது அவர்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். நமக்கெல்லாம் தான் மலக்கு வருவார். மலக்குல் மௌத்தில் நம்மில் நியமிக்கப்பட்ட மலக்குகள் அந்த தவணை வரும் பொழுது உராய்ந்த வண்ணம் ரூஹை எடுத்து சென்று விடுவார்கள். அல்லாஹ் நம்மீது சாட்டி இருக்கிறார். நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், மலக்குல் மௌத் அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்போ மலக்குல் மௌத் உராய்ந்த வண்ணம் ரூஹை எடுத்து சென்று விடுவார். நபிமார்களை பொறுத்தளவிற்கு அனுமதி கேட்பார். நீங்க மரணத்திற்கு தயாரா என்று அனுமதி கேட்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இல்லை, நான் தயாராக இல்லை. என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை நாளை மறுமையில் என்ன என்பதை பற்றி நான் அறிய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சென்று நீங்கள் என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன என்று கேட்டு வாருங்கள். மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்துல போறாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் இப்படி மௌத்துடைய நேரம் அவர்களுடைய உம்மத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள், நான் என்ன அவரிடத்தில் சொல்வது? அல்லாஹ் சொன்னான், இன்னக சனுர்தீக ஃபீ உம்மத்திக வலா நஸூக். நீங்கள் என்னுடைய ஹபீபான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் செல்லுங்கள், சென்று அவரிடத்திலே சொல்லுங்கள், அவர்களுடைய உம்மத்தை நாம் புரிந்து கொள்வோம், அவர்களை எந்த வகையிலும் நாம் நோவினை செய்ய மாட்டோம். அல்லாஹ் சொன்னான். மலக்குல் மௌத் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய உம்மத் முழுமையாக அல்லாஹ் புரிந்து கொள்வான், அவர்களை ஒருபொழுதும் அல்லாஹ் துன்பம் செய்ய மாட்டான் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் சிரித்த இரண்டாவது சிரிப்பு மௌத்துடைய நேரத்தில். ஒன்று, மஸ்ஜித் நபவியுடைய அந்த திரையை அகற்றும் பொழுது ஒரு சிரிப்பு சிரித்தார். இரண்டாவது சிரிப்பு என்பது அல்லாஹ்வின் தூதர் சிரித்த அந்த நேரம் என்பது இந்த செய்தியை கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹை பெற்றார். மௌத்துடைய நேரத்தில் நம்மை பற்றி சிந்தித்தார்கள், நமக்காக பிரார்த்தனை செய்தார். ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய வெற்றிக்காக பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால் சகோதரர்களே, நாம் என்ன வேண்டும்? அவர்கள் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த விடயத்தை அறிந்தால் என்ன செய்வோம்? அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை பின்பற்றுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் 80% என்பது அல்லாஹ்வின் தூதருடைய நற்குணம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் பொய் பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் புறம் பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் கோல் பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் பிறருடைய வாக்கை முறிக்க மாட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் பிறரை நோவினை செய்யப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா என்பது நற்குணம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அனுப்பப்பட்ட நோக்கமே நற்குணத்தை நூலைப்படுத்துவதற்குத்தான். நற்குணம் இல்லாமல் வெளிப்படையில் எந்த சுன்னாவை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ்விடத்தில் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நற்குணம் சகோதரர், மனைவிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான், பிள்ளையிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான், அவன் சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமை நற்குணம் கொண்டவர்கள், இந்த உலகத்தில் நற்குணத்தை கொண்டவர்கள், இந்த ஈமானுக்கு பிறகு நற்குணத்தை சுமந்தவர்கள் நாளை மறுமை நானும் அவர்களும் இரு விரலை புழு சொக்கத்தில் இருப்போம் என்று சொன்னார். நல்ல குணம், பேசும்போது நல்ல வார்த்தை, அன்பான அரவணைப்பான வார்த்தை, கருணையை வெளிப்படுத்த அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு கருணையை வெளிப்படுத்தினார். எத்தனை போர்க்களத்திலும் அல்லாஹ்வின் தூதர் அடிபட்டாலும் அந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் மக்ஃபிரத்தை தான் தேடினார். இந்த கௌமி லா யஅலமூன், யா அல்லாஹ் இந்த சமூகம் அறியாமல் இப்படி செய்கிறார்கள். உஹதுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹ் மக்ஃபிர் கௌமி இன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாமல் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உஹதுடைய போர்க்களத்தில் கடவாப்பல் கீழே விழுந்தது கேட்ட துஆ. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார், ரொம்ப நம்ம படிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள், சாதாரண விஷயம் நபித்தோழர் என்பவர்கள் இன்றைக்கு நபித்தோழர்களை எல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஒரு கை அளவு அவர்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவுக்கும் நாம் உஹது மலை அளவு கொடுக்கக்கூடிய சதக்காவுக்கு ஈடாகாது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபுன் நுஜூம், வானத்தில் மின்னக்கும் நட்சத்திரம் என்று சொன்னாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார் தெரியும்? ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வரார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களோடு இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
காலையில் உங்களை ஃபஜ்ர் நான் சந்திக்குகிறேன், உங்களோட வாழ்க்கையை ஒரு நாளை கழிக்குகிறேன், இஷா முடிந்ததற்கு பிறகு வீட்டிற்கு செல்கிறேன், ஆனால் வீட்டில் சென்றதற்கு பிறகு என்னுடைய உள்ளம் உங்களை தேடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மனுஷன் இந்த சஹாபி உள்ளம் உங்களை தேடுகிறது. இந்த உலகத்தில் உங்களோடு நான் இருக்குகிறேன் அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் உங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் நபிமார்களோடு மிகப்பெரிய தரஜாவில் நீங்கள் இருப்பீர்கள். சொர்க்கத்திலே உங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கு கிடைக்குமா என்று அல்லாஹ்வின் தூதரிடம் நம்ம கேட்கிறோம். கேட்ட கவலை பாருங்க, இந்த சஹாபியுடைய கவலை, சொர்க்கத்திலே உங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கு கிடைக்குமா? அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்றுவிட்டார். அந்த மனிதர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படியே மௌனமாகிவிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இறக்குகிறார். فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு, சித்தீக்கீன்களோடு, சுஹதாக்களோடு அவர்களுடைய அமர்வை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள், அவர்கள் அல்லாஹ் அருள் செய்யப்படுவார்கள். நாளை மறுமையில் அவர்கள் நபிமார்களோடு, சித்தீக்கீன்களோடு, சுஹதாக்களோடு தங்களுடைய இருப்பை சொர்க்கத்தில் ஆக்கிக் கொள்வார்கள். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு செய்தி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்களுக்கு பெருநாள் என்பது ரொம்ப சந்தோஷமான நாள், ஈதுடைய தினம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த ஈதுக்கு பிறகு நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக நாங்கள் கருதியது இந்த வசனம் இறங்கிய நாள். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியதோ, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க முடியும் என்கிற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பிறகுதான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் என்பதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் எவ்வளவு தியாகத்தை செய்தார்கள். உயிரையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக உஹதிலே இழந்த பல சஹாபாக்கள் நாம் பார்க்கலாம். உஹதுடைய போர்க்களத்துல தல்ஹா பின் உபைதுல்லா என்கிற நபித்துவம், தல்ஹா பின் உபைதுல்லா அவர்கள் சொர்க்கத்திற்கு நர்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோள்கள் ஒருவரான தல்ஹா பின் உபைதுல்லா. உங்களுக்கு தெரியும், உஹதுடைய போர்க்களம் நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். பின்னால காஃபிர், முன்னால காஃபிர், நடுவுல முஸ்லிம். ஒட்டுமொத்தமாக காஃபிர்களுக்கு சாதகமாக அந்த போர்க்களம் செல்கிறது. சஹாபாக்களுக்கு யாரு முஸ்லிம் யார் காஃபிர் என்று தெரியாத ஒரு சூழல். அந்த காஃபிர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், முஹம்மதை இந்த போர்க்களத்திலே கொலை செய்ய வேண்டும். நாம் மக்காவை அடையும் பொழுது முஹம்மது கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியோடு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த அம்பு ஏறக்கூடியவர்கள் சொல்றாங்க, முஹம்மதை நோக்கி அம்புகளை ஏறுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உஹதுடைய மலைக்கு மேலே ஏறுறாங்க. சில அன்சாரி தோழர்களோடு, பஹாஜி தோழர்களோடு ரசூலுல்லாஹை நோக்கி அம்பு வருது. ரசூலுல்லாஹை நோக்கி உஹதிலே அந்த அம்பு வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் அப்படியே நிற்கிறார்கள். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா ஓடி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய தலைக்கு பதில் என்னுடைய தலை, உங்களுடைய கைக்கு பதில் என்னுடைய கை, உங்களுடைய நெஞ்சுக்கு பதில் என்னுடைய நெஞ்சு. அல்லாஹ்வின் தூதரே, இந்த அம்புகள் என்னை துளைக்கட்டும், என் உயிர் பிரியும் வரை உங்களை நான் பாதுகாப்பேன். அம்புகள் தல்ஹாவை துளைக்கிறது, ஒரு கை சேதறிந்து விடுகிறது, 27 காயங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், உயிரோடு ஷஹீதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு யாராவது உயிரோடு ஷஹீதை பார்க்க வேண்டுமா? உயிரோடு ஷஹீதை பார்க்க முடியுமா? ஷஹீத் என்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவருடைய வாழ்க்கையை நிறைவு செய்து விடுவார்கள். ஆனால் உயிரோடு நடமாடக்கூடிய ஷஹீதை நீங்கள் பார்க்க விரும்பினால் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அவரை பாருங்கள். ஒரு கை சேதறிந்தது, அதற்கு பிறகு வாழ்நாளை ஒரு கை இல்லாமல் தான் வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. தல்ஹாவுடைய 27 அம்புகள் தல்ஹாவுடைய உடலில் துளைக்குகிறது, காயங்கள், ஒரு கை செயலிழந்து விட்டது. மிக கடுமையான முறையில் அவர் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தலைக்கு என்னுடைய தலை, உங்களுடைய நெஞ்சுக்கு என்னுடைய நெஞ்சு, உங்களுடைய கைக்கு என்னுடைய கை. இந்த காஃபிருடைய இந்த தாக்குதலில் நான் உங்களை என்னுடைய உயிர் போகும் வரை உங்களை நான் பாதுகாப்பேன். அல்லாஹ்வின் தூதரை நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும். நாம் இவரை அல்லாஹ்வுடைய தூதருக்காக பாதுகாத்தோம்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை நாம் இந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் யாருக்காவது அவருடைய வாழ்க்கையை முழுமையாக சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் பிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய வாலிப பருவம், ரசூலுல்லாஹ்வுடைய திருமண வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய வியாபாரம், ரசூலுல்லாஹ் நபித்துவத்தினுடைய ஆரம்ப 3 நாட்கள், 3 ஆண்டுகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கு ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய இழப்பான ஆமுல் ஹுஸ்ன், ரசூலுல்லாஹ்வுடைய 50வது வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அபூ தாலிப் தாயிஃபுடைய நிகழ்வு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் பயணம், மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்து பத்ருடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம், அஹ்ஸாபுடைய யுத்தம், ஹுதைபியா உடன்படிக்கை, மக்காவுடைய வெற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி உரை. தெரியுமா சொல்றோம், நாம் சரி சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய உயிரையும் சஹாபாக்கு கொடுக்க வந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹை பற்றி அறிவது மிக முக்கிய கடமை. அவர்களை பற்றி அறியாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளம் காண்போம்? ஹவுதுல் கௌசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். தன்னை பார்க்காமல் ஈமான் கொண்ட சகோதரர்களுக்காக நான் ஹவுதுல் கௌசர் நின்று கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹை பார்த்த ரசூலுல்லாஹ் என்ன பேசுவோம்? நம்ம என்ன பேசுவோம்? இதெல்லாம் கதை இல்லை. ரசூலுல்லாஹை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹை பார்த்து என்ன பேசுவோம்? ரசூலுல்லாஹ் இன்னைக்கு மதீனாவுக்கு போய் ஆசைப்படுறோம், சலாம் சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு சலாம் சொல்லும் பொழுது நான் இந்த சலாம் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது கபர்ல. கபர்ல எத்தி வைக்கப்படுகிறது அல்லாஹ்வின் தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அறிகிறோம். அறிந்தால்தான் நாளை மறுநாள் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் நான் உங்களுடைய சமூகத்தில் வந்தவர், உங்களுடைய வரலாற்றை படித்தவர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் படித்தவர், உங்களுடைய நற்குணத்தை மிக கடுமையான வகையில் நான் பின்பற்றியவர். உங்களுடைய நற்குணம் எந்த அளவுக்கு நற்குணத்தில் நாம் சீர்படுகிறோம். இந்த உலகத்தை அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையாக வைத்தார். கெட்ட வார்த்தை பேசுறது, அசிங்கமான வார்த்தைகள் பேசுறது மிகப்பெரிய குற்றம். கெட்ட வார்த்தை சர்வசாதாரணம். ஒரு தாயுடைய நாங்கள் சட்டம் சொல்வார்கள், ஒருவர் கெட்ட வார்த்தை பேசினால் எதிரில் இருக்கிற கெட்ட வார்த்தை பேசுறார். அந்த கெட்ட வார்த்தையுடைய பொருள் என்பது நேரடியாக அவருடைய தாயுடைய கற்பை அசிங்கப்படுத்துகிறது. கெட்ட வார்த்தையுடைய பொருள் என்ன? நேரடியாக அவருடைய தாயுடைய கற்பை அசிங்கப்படுத்துகிறது. அந்த கெட்ட வார்த்தை பயன்படுத்திய நபருடைய தாய் என்பது சொன்னார்ல, அதை கேட்டார்ல, அவருடைய தாய் என்பது உண்மையிலேயே தூய்மையான பெண். தூய்மையான பெண். இவர் சொன்னது என்னது? கெட்ட வார்த்தை பயன்படுத்தார்ல, சொன்னது என்னது? அவதூறு சொன்னால், ஒரு பத்தினியான பெண்ணின் மீது அவதூறு சொன்னால் இஸ்லாமிய ஷரீஅத் சட்டப்படி 80 சவுக்கடி கொடுக்கும். 80 சவுக்கடி கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலும் அவனுக்கு நாம் லஅனத்தை இறக்குவோம், மறுமை லஅனத்தை இறக்குவோம். நம்ம சாதாரண சொல்லுவோம் கெட்ட வார்த்தை. ஆனால் கேட்க அந்த வார்த்தை செல்லக்கூடியவர்களுடைய தாய் உண்மையில் தூய்மையானவராக இருந்தால் இவன் சொன்னது அவதூறு, 80 சவுக்கடி கொடுக்க வேண்டும். உலகத்தில் அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் நாளை மறுமையில் மஹ்ஷரில் மலக்குகளை வைத்து அந்த நன்மை கொடுக்கும். என்ன வார்த்தை பேசுகிறோம்? என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றக்கூடியவரோடு பேசுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவர்கள் வாக்கில் மோசடி செய்வார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் இருப்பார், கஞ்சனாக இருப்பார்களா? இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் எல்லாம் மதரசா படிக்கக்கூடிய மாணவ காரணத்துக்காக உங்கள் உள்ளத்தில் என்னுடைய நியத்திலிருந்து விதைப்பது அல்லாஹ்வுடைய தூதரை தேடி படிக்க வேண்டும். யார் அவர்? ரசூலுல்லாஹ் யார்? நமக்காக இவ்வளவு கஷ்டங்களை பட்டிருக்கிறார்களோ, துன்பங்களை பட்டிருக்கிறார்கள், அவர் யார் என்கிற அந்த வரலாற்றை படிக்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் ரசூலுல்லாஹை நேசிப்போம். படித்ததோடு நிறுத்தி விடாமல் அந்த வரலாற்றை மக்களுக்கு மத்தியில் கடத்த வேண்டும். இன்னைக்கு எது சொன்னோம் உங்க வீட்டுல சொல்லுவோம். இதெல்லாம் மிகப்பெரிய சதகத்துல் ஜாரியா. இல்மை விசாரப்படுத்துவர். யார் மரணித்ததற்கு பிறகும் இல்மோ, அதாவது அதன் மூலமாக அமல் கூடி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர் இல்மை பரப்பட்டும் என்று இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார். இந்த இல்மை கேட்டதெல்லாம் வீட்டில் பகிர வேண்டும், உங்களுக்கு அறிந்தவரிடத்தில் பகிர வேண்டும்.
இந்த வரலாறை குறிப்பாக இந்த சமூகம் இன்றைக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறதுன்னு சொன்னால் வரலாறு தெரியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் சாதாரண விஷயம் அல்ல. கிஸ்ரா கைசர் கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, ஒரு கல்லை உடைக்கணும், சஹாபாக்கள் எல்லாம் முற்படுறாங்க, உடைக்கவே முடியல. ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் வருகிறார்கள், அந்த சித்திரை எடுக்கிறார்கள், அல்லாஹ் அக்பர் என்று அடித்தார்கள். ஒரே அடியில் தூள் தூளாக சொன்னது. அந்த நேரத்தில் சொன்னார்கள், நான் பார்க்குகிறேன் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுவதை, நான் பார்க்குகிறேன் கைசர் வெற்றி கொள்ளப்படுவதை. மிகப்பெரிய பாரசீகம் எல்லாம் விழக்கூடியதை நான் பார்க்குகிறேன். அந்த நேரத்திலே முனாஃபிக்குகள் சொன்னார்கள், சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம், வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இப்படி இவ்வளவு பெரிய பேச்சு கூடுமா? இவர்கள் ரோம் பாரசீக மன்னரை எல்லாம் வெற்றி கொள்ளப்படுகிறாரா? அதே அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை என்பது பிற்காலத்திலே உண்மையான சொல். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் வெற்றி கொள்ளும் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கின் அடிப்படையிலே பலஸ்தீன் இன்றைக்கு யாருடைய கரத்தில் இருக்கிறார்? யாருடைய கரத்தில் இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் மிகப்பெரிய உதாரணமாக நமக்கு முன்னால் இருக்கிறார்கள். அவர்களை படிக்க வேண்டும், அவர்களை பற்றிய செய்திகளை மக்களுக்கு கடத்த வேண்டும். குறிப்பாக நான் சொல்லுவது நற்குணம் தான் சொல்கிறேன். செயல்களில், வார்த்தைகளில், பார்வைகளில், செவிகளிலும் நற்குணம். ரசூலுல்லாஹ் எப்படி நற்குணத்தை வெளியே, அதான் சுன்னா, உண்மையான சுன்னா, சுன்னத்துல் ஹக்கீகா. சுன்னத்துல் ஹக்கீகா என்ன நற்குணம்? ஆனா இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வம்வாரிக்கும், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய தோற்றங்களை எல்லாம் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா சுதூரிக்கும் வஅமாலிக்கும், உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் தான் அல்லாஹ் பார்க்கிறார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உள்ளத்தில் அந்த சுன்னாக்கள் நற்குணத்தில் வெளிப்பட்டால் அது ஆட்டோமேட்டிக்கா வெளித்தோற்றத்தில் வந்துவிடும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருளை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. எனக்கு வாய்ப்பளித்த தாருல் உலூம் சஆதத் தாரைன் உடைய நிர்வாக பெருமக்களுக்கு ஜஸாக்குல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை கியாமத் வரை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அல்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன அன்ஹு வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.